ஜெயரக்ஷியாவின் தாக்குதலுக்கு பிறகு செவ்வாய் தளம் இன்னும் மூச்சுவிட போராடிக் கொண்டிருக்கிறது. ஆராவும் அவன் அண்ணன் வீரும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சீரமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த போரின் சுமை சாயாவின் உடலில் இன்னும் பதிந்து கிடக்குது. அவள் அமைதியாக ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறாள். ஆனா அவளோட மனசு இன்னும் போரில்தான். இந்த அமைதிக்குள்ள ஒரு பெரிய புயல் மறைந்திருக்கு. ஆராவ் செவ்வாயின் பரந்த நிலப்பரப்பை நோக்கி ஆழமாக யோசிக்கிறான். நீண்ட யோசனைக்கு பிறகு ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. இது பாதுகாப்பு இல்ல, இது வேட்டை. ஜெயரக்ஷியாவையும் கல்ஜரையும் முடிவுக்கு கொண்டு வர ஆராவ் அக்னியை அழைத்துக் கொண்டு அவர்களை தேடி புறப்படுகிறான். அந்த நேரத்தில் ஜெயரக்ஷியாவும் கல்ஜரும் ஆராவ் அவர்களோட பகுதியை நெருங்கிறதை உணர்கிறார்கள். அது ஒரு நிலம் அல்ல, ஒரு உயிரோட உலகம். அவர்கள் காத்திருந்தார்கள். இறங்கிய அந்த நொடியிலேயே போர் வெடிக்குது. விசித்திரமான ஏலியன்கள் எல்லா திசையிலும் இருந்து தாக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்போ இது ஒரு வேட்டை இல்ல, இது ஒரு முழு போர்.